போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்கள இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க யாருன்னா மோனிகா வேல்முருகன். நீங்கள் எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. விக்கி டைம் சூப்பர் வாய்ஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி ஜி. அடுத்து வெங்கடேஷ் முருகன், ஐ எம் வெரி எக்ஸைட்டட்னு போட்டிருக்காரு, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. சரி, போன எபிசோடு எங்கே முடிஞ்சது ஞாபகம் இருக்கா? இன்ஸ்பெக்டர் வேல்முருகன் அவரோட பையனோட விக்கியோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பையன் விக்கி வேல்முருகன் நெத்திக்கு நேரா கன் பாயிண்ட்ல என்னப்பா பண்ணிட்டு இருக்குன்னு கேட்க இன்ஸ்பெக்டர் வேல்முருகனோ ஷாக்ல இருக்காரு. அடுத்து என்ன நடக்கும்ன்றதை இந்த வீடியோல பார்ப்போம். விக்கி கன் பாயிண்ட்ல அவனோட அப்பாவான வேல்முருகனும் நேருக்கு நேர் நிக்கிறாங்க. கடுப்பான இன்ஸ்பெக்டர் வேல்முருகன் டக்குன்னு விக்கி கையில இருந்த கன்னை பிடுங்கி விக்கியை அடிச்சு சேர்ல கட்டி போட்டு, ஏண்டா இப்படி மாறின, அம்மாவை கொண்டது நீதானான்னு அவனை அடிச்சு மிரட்டி உண்மையை சொல்லுன்னு கேட்கிறாரு. கோவத்துல விக்கியோ எல்லாம் ஒன்னாலதான்பான்னு கத்துறான். உடனே இன்ஸ்பெக்டர் வேல்முருகனோ நான் என்னடா பண்ணேன்னு கேட்க விக்கியோ சொல்றேன்பான்னு, நான் சின்ன வயசுல இருந்தப்போ நீ டியூட்டின்னு போயிடுவ, அது மட்டும் இல்லாம நீ நேர்மையான போலீஸா இருந்ததுனால உனக்கு அதிகமா எதிரிகள் இருக்காங்கன்னு என்னை வெளியே விளையாட அனுப்ப பயந்து வீட்டிலே பூட்டி போட்டு வச்சிருந்தீங்க. அந்த நாட்கள் தான் என்னோட வாழ்க்கையில கொடுமையான நாட்கள். அப்போதான் முதல்ல எனக்கு வீடியோ கேம்ஸ் வாங்கி கொடுத்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. டெய்லியும் விளையாண்ட, நீங்க என்னை கண்டுக்கவே இல்லை. அம்மாவையும் தான். நான் கொஞ்சமா வீடியோ கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். என்னால வீடியோ கேம்ஸ் விளையாடாம இருக்க முடியல. எல்லா கேம்ஸையும் ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பல நேரம் சாப்பிடாம கூட விளையாடுவேன். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு கூட கிடையாது. ஒரு கட்டத்துல நான் வளர்ந்து காலேஜுக்கு சேர்ந்தப்போ என்ன மாதிரியே கேம்ஸ் அடிக்ட் ஆன 2 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். அவங்க யாருன்னா பாலாஜி, கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சின்ற ஊர்ல இருந்து வந்து படிச்சான். அடுத்து லோகேஷ், அவனும் திருச்சியில இருந்து வந்து படிச்சான். காலேஜில் நானும் பாலாஜியும் லோகேஷும் நண்பர்களானோம். கிளாஸ் முடிஞ்சதும் ஹாஸ்டலுக்கு போய் வீடியோ கேம்ஸ் விளையாடுவோம். அப்படிதான் ஒரு நாள் நாங்கள் வீடியோ கேம்ஸ் விளையாடுறத வார்டன் பார்த்துட்டு இனிமே உங்களுக்கு ஹாஸ்டல்ல இடம் கிடையாதுன்னு வெளியே துரத்திட்டாரு. நாங்களும் என்ன பண்றதுன்னே தெரியாம வெளியே போயிட்டு ரூம் எடுத்து தங்கி மாச வாடகை கொடுக்கறதுக்காக யூடியூப்ல கேமிங் சேனல் ஆரம்பிச்சோம். வியூஸே போகல. அப்போதான் பப்ஜின்னு ஒரு கேம் ரிலீஸ் ஆச்சு. அதை விளையாடி யூடியூப்ல வீடியோவா போட்டதுல இருந்து நல்ல வியூஸ் போச்சு, நல்லா சம்பாதிச்சோம். சாதாரண பிசில இருந்து ஹைடெக் பிளே ஸ்டேஷன் வாங்கணும். பப்ஜி அந்த கேம் எப்படின்னா, ஒரு தீவு இல்லடா ஒரு சிட்டிக்கு நடுவில் 100 பிளேயர்ஸை டீமா இறக்கி விட்டு எல்லாரையும் சுட்டு கொள்ளணும். கடைசியில எந்த டீம் நிக்குதோ அவங்க தான் வின்னர். அது மட்டும் இல்லாம அந்த வின்னிங் டீம்ல யார் அதிகமா கில்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த டீம்ல வின்னர். இந்த கேமால யூடியூப்ல நாங்க நிறைய பணம் சம்பாதிச்சோம். அதனால காலேஜுக்கு கூட சரியா போகாம 24 மணி நேரமும் பப்ஜி கேமை விளையாண்டுட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் இந்தியால பப்ஜி கேமை பேன் பண்ணிட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரின்னு எல்லா விதமான வீடியோ கேம்ஸையும் விளையாண்டோம். ஆனா பப்ஜி அளவுக்கு எங்களுக்கு ஃபீல் தரல. ஒரு கட்டத்துல காலேஜும் முடிஞ்சது, வேற வழி இல்லாம வீட்டுக்கும் போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது நாங்க பப்ஜி கேமுக்கு ரொம்ப அடிக்ஷன் ஆயிட்டோன்னு. அந்த அடிக்ஷன்ல இருந்து எங்களால் வெளியே வரவே முடியல. அப்போதான் டார்க் வெப்புக்குள்ள போனோம். அதுல நார்த் இந்தியன்ஸ் ஒரு சில பேர் எங்களை மாதிரியே அடிக்ஷன் ப்ராப்ளம்னால வேற வழி இல்லாம பப்ஜி கேமை ரியல் லைஃப்ல விளையாண்டுட்டு இருந்தது தெரிய வந்தது. ஃபர்ஸ்ட் பயந்தோம். ஆனா எங்களால பப்ஜி கேம் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியாததால அவங்கள மாதிரியே நாங்களும் பப்ஜி கேமை ரியல் லைஃப்ல விளையாடலான்னு முடிவு பண்ணோம். திருச்சியில லோகேஷும் கோயம்புத்தூர்ல பாலாஜியும் இங்க சென்னையில நானும் யாரு அதிகமா கொலைகள் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர்னு முடிவெடுத்தோம். சரி, கொலை பண்ண துப்பாக்கி தேவைப்பட்டுச்சு. அதனால அதே டார்க் வெப்பை யூஸ் பண்ணி துப்பாக்கிகளை யூடியூப் மூலமா சம்பாதிச்ச பணத்தை வச்சு வாங்கணும். முதல் நாள் கொலை பண்ண எந்தவித சிசிடிவி கேமராவும் இல்லாத ஸ்ட்ரீட்டா கண்டுபிடிச்சு அங்க போனேன். இருந்தாலும் மனசுக்குள்ள எனக்கு பயம் இருந்துச்சு. அப்போதான் அங்க அந்த பொண்ணை பார்த்தேன். அவளை பார்த்ததும் கோவம் வந்து வெறியாகி சுட்டுட்டேன். உடனே இன்ஸ்பெக்டர் வேல்முருகனோ, உனக்கு ஏன் அந்த பொண்ணை பார்த்ததும் கோவம் வந்தது, உனக்கு அவளுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க உடனே விக்கியோ, சம்பந்தம் இருக்கு. நான் தினமும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போவேன். அங்க அந்த பொண்ணு வருவா. அடிக்கடி அந்த காஃபி ஷாப்பை மீட் பண்றதுனால
எனக்கும் அவளுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவ என்கிட்ட சொன்ன பேரு சாக்ஷி. அவ கூட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகி அது லவ்வா மாறிச்சு. அவ அடிக்கடி என்கிட்ட செலவுக்கு பணம் கேட்பா, நானும் கொடுப்பேன். அப்புறம் என்னை வச்சு ஷாப்பிங்கும் பண்ணிப்பா. நானும் லவ்வர் தானே, அவளுக்கு என்ன வேணா செய்யலான்னு விட்டுட்டேன். ஒரு நாள் அவளை படத்துக்கு போகலான்னு கூப்பிட்டேன். ஆனா அவ வரல. ஏதோ ஊருக்கு போறேன்னு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். சரின்னு நான் மட்டும் படத்துக்கு போய் என்ன பண்றதுன்னு பீச்சுக்கு போனேன். அங்கதான் எனக்கு ஷாக்கே. அவ என்னோட ஃப்ரெண்டு பாலாஜி கூட இருக்கா. என்னை பார்த்ததும் அவ ஓடிட்டா. அப்புறம்தான் எனக்கும் பாலாஜிக்கும் புரிஞ்சுது, என்கிட்டையும் பாலாஜி கிட்டையும் பொய் சொல்லி நிறைய பணம் வாங்கியிருக்கான்னு. அதுக்கப்புறம் கொலை பண்ணலான்னு போன அன்னைக்கு தான் அவளை பார்த்தேன். வந்துச்சு கோவம். அதான் அவள் நெத்திலே சுட்டேன். அவளை சுட்டது ஒரு சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு கேம் விளையாடுறத விட ரியலாக இந்த மாதிரி சுடுறது சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி தான் பாலாஜிக்கும் லோகேஷ்க்கும். முதல் நாள் கேமில் ஆளுக்கு ஒரு கில் தான் பண்ணோம். அதை நியூஸ் பேப்பரில் வர்ற கன்ஷாட் மர்டர்ஸை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு டைம்னால கேம் டை ஆயிடுச்சு. சரி, செகண்ட் டைம் பண்ணலான்னு அதே மாதிரி சிசிடிவி கேமரா இல்லாத ஏரியாவில் பண்ணோம். இந்த டைம் நான் 2 கில் பண்ணதுனால நான் தான் வின்னர்னு சொல்லி சிரிக்கிறா விக்கி. கடுப்பான இன்ஸ்பெக்டர் வேல்முருகன், எல்லாம் ஓகே, அம்மாவை ஏன்டா கொன்னேன்னு கேட்க, விக்கியோ எப்போதும் போல நான் வீட்டில் தூங்குற மாதிரியே செட் பண்ணி வச்சுட்டு வெளியே கொலை பண்ண போவேன். அப்படிதான் அன்னைக்கும் நைட்டு ஃபுல்லாக கொலை பண்ண ஏரியா ஃபுல்லாக அலைஞ்சேன். ஆனால் நீ டிவியில் நியூஸ் கொடுத்ததால மக்கள் யாரும் வெளியே வரல. அதனால கடுப்பாயி வீட்டுக்கு வரும்போது அங்கே சம்பந்தமே இல்லாமல் அம்மாவும் கான்ஸ்டேபிளும் வீட்டு வாசல்ல டீ கேன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை கவனிக்காம நானும் உள்ளே போனேன். என் கையில் கன்னை பார்த்ததும் கான்ஸ்டேபிள், நீ சார் பையனாச்சே, இந்த நேரத்தில் கையில் கன்னோட, அப்போ நீ தான் அந்த கில்லரானு என்னை பிடிக்க வந்தார். நான் ஏற்கனவே கொலை பண்ண ஆள் இல்லைன்னு டென்ஷனில் இருந்தேன். இந்த கான்ஸ்டேபிள் வேற என்னை பிடிக்க ஓடி வராருன்னு அவரை சுட்டுட்டேன். அதை பார்த்த அம்மாவோ நடந்ததை வெளியே சொல்லிடுவாளோன்னு அம்மாவையும் சுட்டுட்டேன். உன்னால தான் அம்மாவை சுட்டேன். எப்போதுமே ஏரியாவில் நைட்டில் ஒரு சில மக்கள் சுற்றிட்டு தான் இருப்பாங்க. உன்னால தான், நீ கொடுத்த நியூஸ்னால தான் யாரும் வெளியே வரல. இல்லைனா மக்களில் யாரையாவது சுட்டிருப்பேன். சே, தேவையில்லாமல் அம்மாவை சுட்டுட்டேன். ஆனாலும் கன்னை கையில் எடுத்து சுடுற சுகமே தனிப்பா, ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்ஸ்பெக்டர் வேல்முருகனும் மனசு உடஞ்சி, என்னடா பையனை இப்படி வளர்த்துட்டோமேன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதை நோட் பண்ண விக்கி வேல்முருகனை அங்கே இருந்த கம்ப்யூட்டரால தாக்கிட்டு புல்லட் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கேஸ் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டான். வேல்முருகனோ தலையில அடிப்பட்டதால மயக்கமாகி கீழே விழுந்துட்டாரு. சாதாரண ஒரு வீடியோ கேமால அடிக்ஷன் ஆன சில பசங்க சைக்கோ கில்லரா மாறி இருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் ஒரு அளவோட தான் இருக்கணும். அளவுக்கு மீறினா இப்படிதான் சமுதாயத்துல சில அரக்கர்கள் உருவாவாங்க. தப்பிச்சு போன சைக்கோ கில்லர் விக்கி, திருச்சியில் இருக்க சைக்கோ கில்லர் லோகேஷ், கோயம்புத்தூர்ல இருக்க சைக்கோ கில்லர் பாலாஜி, மண்டையில் அடிப்பட்ட இன்ஸ்பெக்டர் வேல்முருகன். எப்படி இவங்களை பிடிப்பார்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை பார்ப்போம். பாய்.